வணக்கம். இந்த ஆழமான ஆய்வு பயணத்திற்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர். நீங்க எப்பதாவது ஒரு மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே எடுக்க போயிருக்கீங்களா? வணக்கம். நான் இன்றைய ஆய்வாளர். எக்ஸ்ரே அப்படின்னாலே அந்த அறையில இருக்கிற அந்த அசாத்தியமான துல்லியம் ஆச்சரியமானதுதான். ஆமா, கண்டிப்பா. உங்க கால்ல ஒரு வலி அப்படின்னா அந்த இயந்திரம் உடனே ஒரு கருப்பு வெள்ளை படத்தை கொடுக்கும். மருத்துவர் அதை பார்த்துட்டு, இதோ இங்கேதான் எலும்பு முறிவு இருக்கு, இதுதான் வலிக்கான காரணம்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவார். அந்த நொடியில நமக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன்னா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, இனி அதை சரி செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்கும். உண்மைதான். ஆனா இதுவே மனித மனதின் ஆழத்துக்குள் நடக்கும் போராட்டங்களுக்கோ அல்லது நான் யார் அப்படின்னு நாம தேடும் பயணத்திற்கு இப்படி ஒரு எக்ஸ்ரே இயந்திரம் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். அப்படி இருந்தா ரொம்ப சுலபமா போயிருக்குமே. ஆனா துரதிர்ஷ்டவசமா மனசுக்குள்ள இயந்திரங்கள் வேலை செய்யறதில்ல. நாம ஒரு இருண்ட குழப்பமான அடர்ந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சது போலதான் அடிக்கடி உணர்றோம். ஆமா, அங்க எதுவுமே கருப்பு வெள்ளையா இருக்காது. எல்லாமே ஒரு சாம்பல் நிறம்தான். எந்த திசையில போறதுனே தெரியாத ஒரு சூனிய நிலை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்விலேயே இதுதான் ஆகப்பெரிய சவால். புற உலக பிரச்சனைகளை அளவிட கருவிகள் இருக்கு. ஆனா அக உலகை பொறுத்தவரை ஒரு முழுமையான திசையறியாத குழப்ப நிலைதான் தொடக்க புள்ளியா இருக்கு. மனித குலத்தோட மிகப்பெரிய அறிஞர்கள், தத்துவவாதிகள் எல்லாரும் இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வரைபடங்களைத்தான் காலங்காலமா தேடியிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான வரைபடத்தை தான் இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கோம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலை நூலோட 59வது பாடல். வெறும் 4 வரிகள் கொண்ட ஒரு சின்னஞ்சிறு தரவு தான் இது. சின்ன தரவா இருந்தாலும் வாழ்க்கையில எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திகைத்து நிற்கும் ஒரு சாமானிய மனிதன் எப்படி உச்சகட்ட மனத்தெளிவை அடைகிறான் அப்படிங்கறத இது ரொம்ப துல்லியமா காட்டுது. ஆமா, எவ்வித ஆசையும் இல்லாத மாபெரும் முனிவர்கள் வியந்து போற்றும் நிலைக்கு ஒரு மனிதன் எப்படி உயர்றான், அந்த பிரபஞ்ச சக்தி எப்படி வறண்ட மனசுக்குள்ள அன்பை விதைக்கிறது அப்படிங்கறதையும் இது விளக்குது. இதனாலதான் இத நாம ஏதோ ஒரு பழைய பக்தி இலக்கியம் அப்படிங்கிற கோணத்துல மட்டும் பார்க்க போறதில்ல. மனித உளவியல், தத்துவம், அப்புறம் பிரபஞ்சத்தோட இயக்கம், இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு ஆய்வாதான் அணுக போறோம். கண்டிப்பா. இந்த 4 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உளவியல் ரகசியங்களை நாம அடுக்கடுக்காக பிரித்து பார்க்கலாம். பாடலின் முதல் வரியே நம்மளை ஒரு இருண்ட நிலைக்கு கொண்டு செல்லுது. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். திசையெறிய மாட்டாதே திகைத்த சிறியேனை தெளிவித்து மணிமாட திருத்த விசில் ஏற்றி அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க. நீங்க கற்பனை செய்து பாருங்க. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுல அல்லது உங்களுக்கு சற்றும் அறிமுகமில்லாத ஒரு பெரிய நகரத்துல தனியா மாட்டிக்கிட்டீங்க. உங்க கையில இருக்கிற ஜிபிஎஸ் கருவி வேலை செய்யல. சுற்றிலும் பல பாதைகள் இருக்கு. ஆனா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத ஒரு பயம் வரும் இல்லையா? ஆமா, அது ஒரு மிகப்பெரிய திகைப்பு. அதைவிட கொடுமையானது, இன்னைக்கு நாம வாழ்ற இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்துல ஏற்படுற சாய்ஸ் பேரலிசிஸ். ஓ, அந்த முடக்கம். நம்ம முன்னாடி 1000 வாய்ப்புகள் குட்டி கிடக்கும். எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாத ஒரு குழப்பம். கரெக்ட். அந்த திசை அறிய மாட்டாதே என்ற நிலை இதைத்தான் குறிக்குது. அந்த சிறியேன் என்ற வார்த்தை ஒரு உதவியற்ற பிரம்மாண்டத்தின் முன் சிரித்து போன மனநிலைய காட்டுது. அந்த இருட்டில் இருந்து ஒருவனை மீட்டு மணிமாட திருத்த விசில் ஏற்றி அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு அரண்மனைக்குள் நுழைந்து ஒரு நாற்காலியில உட்கார்வத குறிக்கல. பின்ன எதை குறிக்குது? உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த திசையறியாத திகைப்பு அப்படிங்கிறது மூளையின் செயல்பாட்டில் ஏற்படுற ஒருவித உரைநிலை, அதாவது காக்னிட்டிவ் ஃப்ரீஸ். அட, காக்னிட்டிவ் ஃப்ரீஸ்! அதிகப்படியான பயம் அல்லது தகவல்கள் மூளையை தாக்கும்போது வரக்கூடிய அந்த முடக்கம். ஆமாம், அந்த இருட்டிலிருந்து ஒருவனை தூக்கி தெளிவு என்ற சிம்மாசனத்தில் இயற்கை அல்லது அந்த பிரபஞ்ச சக்தி ஏற்றி வைக்கும் ஒரு மாபெரும் நிகழ்வுதான் அது. அந்த மணிமாடம் என்பது நமது உள்ளம் முழுமையாக அறிவால் நிறையும் நிலை. அறியாமை என்ற திகைப்பிலிருந்து விடுபட்டு சிந்தனையின் தெளிவு அப்படிங்கிற சிம்மாசனத்தில் அமர்வது, இது ஒரு அபாரமான பார்வை. கண்டிப்பா. ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆகப்பெரிய சிம்மாசனம் அவனுடைய சிந்தனையில பிறக்கும் அசைக்க முடியாத தெளிவுதான். அந்த தெளிவு பிறக்கும்போது குழப்பங்களுக்கு நடுவே நீங்க ஒரு மையமா மாறிடுவீங்க. இருட்டுல அழுது கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை தூக்கி ஒரு பிரகாசமான மாளிகையில ராஜாவை அமர வைப்பது போல ஒரு பிரம்மாண்டமான உளவியல் மாற்றம் இது. எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. வள்ளலார் இங்க ஒரு மிகப்பெரிய புதிரை வைக்கிறார்.
இருளிலிருந்து ஒளியை நோக்கிய இந்த பயணம் ஒரு தனி மனிதனுக்குள்ள நடக்குது. ஆனா அடுத்த வரியில அவர் ஒரு எதிர்பாராத பார்வையாளர் கூட்டத்தை உள்ள கொண்டு வரார். அந்த இரண்டாவது வரிய சொல்றீங்களா? ஆமாம். நசையறியா நற்றவரும் மற்றவரும் சூழ்ந்து நயப்ப அருட்சிவநிலையை நாட்ட வைத்த பதியே அப்படிங்கிறார். இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? நசை அப்படின்னா ஆசை அல்லது உலகப்பற்றுன்னு சொல்றோம். எந்த ஆசையும் இல்லாத உலகப் பற்றுதல்களை எல்லாம் விட்டொழித்த முனிவர்கள் தான் இந்த நசை அறியா நற்றவர். அவங்க எதுக்கு இங்க வரணும்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஒரு காலத்துல குழப்பத்துல இருந்த இந்த சாதாரண மனிதனை அவங்க ஏன் சூழ்ந்த கொண்டு பாராட்டணும்? உலக விவகாரங்களிலிருந்து விலகியவங்களுக்கு எதன் மீதும் ஈடுபாடோ பாராட்டும் எண்ணமோ இருக்கக்கூடாதுல்லவா? இங்கதான் ஒரு சூட்சுமா இருக்கு. அந்த முனிவர்கள் பாராட்டுவது அந்த மனிதரை அல்ல, அவருடைய கடந்த காலத்தையோ அல்லது பௌதீக உடலையோ அவங்க கொண்டாடல. அப்போ எதை பார்த்து வியக்குறாங்க? இறைவன் அந்த மனிதருக்குள் நாட்டிய அந்த அருட்சிவன் நிலைய, அதாவது அந்த தூய்மையான அருளின் இருப்பத்தான் அவங்க வியந்து பார்க்கறாங்க. இதை ஒரு அறிவியல் உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓ, அறிவியல் உதாரணமா? சொல்லுங்க. ரெசோனன்ஸ் அல்லது ஒத்திசைவு அப்படின்னு பௌதீகவியல்ல ஒரு நிகழ்வு உண்டு. இரண்டு இசைக்கவைகள், அதாவது டியூனிங் ஃபோக்ஸ், ஒரே அதிர்வெண்ணில் இருக்கும்போது ஒன்றை தட்டினால் மற்றொன்றும் தானாக அதிர்வடையும் அல்லவா? ஆமா, நான் பள்ளியில படிச்சிருக்கேன். அந்த ஒத்திசைவு தானாகவே நடக்கும். அதுபோலதான் இதுவும். உலக ஆசைகளை துறந்த முனிவர்கள் ஏற்கனவே தூய்மையான அருளின் அதிர்வெண்ணில் இருப்பவர்கள். ஒரு சாதாரண மனிதன் தனது அறியாமையிலிருந்து விடுபட்டு தெளிவு என்ற சிம்மாசனத்தில் அமரும்போது அவனுக்குள்ளும் அதே தூய்மையான அதிர்வெண் பிறக்குது. அருள் இருக்கோ அங்க அந்த ஒத்திசைவு தானாக நிகழ்கிறது. சரியா படிச்சிட்டீங்க. ஒரு மலர் மலர்ந்தால் வண்டுகள் தானாக தேடி வருவதைப் போல ஒரு இயற்கையான ஈர்ப்பு இது. உலகமே, ஏன் எந்த பற்றுமற்ற முனிவர்களுமே கூட மனிதனுக்குள் மலரும் அந்த உச்சக்கட்ட அருளை வியந்து நோக்குகிறார்கள். அந்த இசைக்கவை உதாரணம் இதை மிகத் தெளிவா புரிய வைக்குது. தங்களுக்குள் இருக்கும் அதே பேரறிவின் அதிர்வு இன்னொரு மனிதனுக்குள் நிகழ்வதை பார்த்து இயற்கையாகவே ஒத்திசைகிறார்கள். ஆமா, இது முந்தைய பகுதியின் தொடர்ச்சிதான். சரி, இந்த அருள்நிலை ஒரு சாதாரண மனிதனுக்குள் எப்படி சாத்தியமாகுது? இந்த மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த பிரபஞ்ச சக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுகிறது. அதற்கான விளக்கத்தை தான் வள்ளலார் அடுத்த வரியில தர்றாரு. வசையறியா பெருவாழ்வே மயலறியா அறிவே வான் நடுவே இன்பவடி வாயிருந்த பொருளே அப்படிங்கிறாரு. ஆ, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இங்க அவர் 3 முக்கியமான தத்துவங்களை முன்வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். குற்றமற்ற வாழ்வு, மயக்கமற்ற அறிவு, வான் நடுவே இருக்கும் இன்பம். ஆமா, இதுல இந்த மயலறியா அறிவு அப்படிங்கறத நம்ம சற்று ஆழமாக பார்க்கணும். அதாவது பயாஸ் இல்லாத ஒரு அறிவு. நாம் அன்றாடம் எத்தனையோ விஷயங்களை பார்க்கறோம். நம்ம அறிவு எப்போதுமே ஏதோ ஒரு மயக்கத்தோட தான் இருக்கிறதா என்ன? நிச்சயமா. மனித மூளை செயல்படும் விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு விஷயத்தை பார்க்கறோம்னா அதை உள்ளபடியே பார்க்கறது இல்ல. நம்ம கடந்த கால அனுபவங்கள், நம்ம அச்சங்கள், வெறுப்புகள், இப்படி ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகள் வழியாதான் ஒரு தகவலை நம்ம உள்வாங்குறோம். இது மனித மூளை ஏற்படுத்தி கொண்ட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. ஓ, உளவியல்ல இத காக்னிட்டிவ் பயாஸ்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். இந்த பயாஸ் அல்லது மயக்கம் இல்லாமல் மனிதர்களால எந்த ஒரு முடிவையும் எளிதில் எடுத்துவிட முடியாது. ஆனா வள்ளலார் குறிப்பிடும் அந்த பிரபஞ்ச சக்தி என்பது மயலறியா அறிவு. அதாவது அங்கு எந்த சார்பும் இல்லை, எந்த வடிகட்டியும் இல்லை, எந்த அச்சமோ விருப்பமோ இல்லாத ஒரு தூய்மையான அறிவு இல்லையா? ஆமா, ஒரு விஷயத்தை அது எப்படி இருக்கிறதோ அப்படியே 100% தூய்மையாக உணரும் நிபந்தனையற்ற பேரறிவு அது. அதேபோல வசையறியா பெருவாழ்வு என்பது எந்த குறையோ அழிவோ இல்லாத பரிபூர்ணதான இருப்பு. அந்த சார்பற்ற அறிவு என்ற கோணம் சிந்திக்க தூண்டுது. ஆனா இந்த வரியில என்னை பெரிதும் சிந்திக்க வைத்த இன்னொரு விஷயம் இருக்கு. வான் நடுவே இன்பவடி வாயிருந்த பொருளே அப்படிங்கிற வர்ணனை தான் அது. அதை எப்படி பாக்குறீங்க? இத நான் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சிக்கிறேன். வான் நடுவே அப்படின்னா விண்வெளியின் மத்தியில்னு பொருள். விண்வெளி என்பது ஒரு வெற்றிடம், அதாவது வேக்யூம். ஆமா. அங்க எந்த பருப்பொருளும் இல்ல, காத்தில்ல, ஒளியை கடத்த ஊடகம் இல்லை. அது ஒரு இருண்ட, குளிர்ந்த, சூனியமான இடம். அந்த சூனியத்துக்குள் எப்படி ஒரு இன்ப வடிவம் இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஆனந்தம் எப்படி சாத்தியம்? இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால்,
நீங்க சொல்வது பழைய பௌதிகவியலின் பார்வை. நவீன குவாண்டம் இயற்பியல் இந்த வெற்றிடம் குறித்த பார்வையை முற்றிலுமாக மாற்றிடுச்சு. நிஜமாவா? எப்படி? நாம எதை ஒன்றுமே இல்லாத வெறுமை அல்லது சூனியம்னு நினைக்கிறோமோ அந்த குவாண்டம் வெற்றிடம் உண்மையில வெறுமை அல்ல. அது கணக்கிடடங்கா ஆற்றல் துடிப்புகளால் நிரம்பிய ஒரு பெருங்கடல். குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு சொல்வாங்களே, அத சொல்றீங்களா? ஆமா, அங்க பொருட்கள் தொடர்ந்து தோன்றிக் கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கு. அது ஒரு உறங்கும் சக்தி பெருவெளி. இதத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆன்மீக மரபுகள் சிதாகாசம்னு சொல்லுச்சு. வாவ்! அந்த வான் நடுவே இருப்பது அழிவற்ற இன்ப வடிவான இருப்பு என்று வள்ளலார் சொல்வது அந்த பிரபஞ்ச ஆற்றலைத்தானா? கண்டிப்பா. எல்லாமே அழிந்தாலும், கிரகங்கள் வெடித்து சிதறினாலும், காலமும் வெளியும் மட்டுமே எஞ்சிருக்கும் அந்த பெருவெளியின் மையத்துல அந்த பேரறிவு ஒரு ஆனந்த ரூபமா நிலை கொண்டிருக்கு. ஒரு சூனியத்திற்குள் உயிர்ப்பான ஆனந்தம் இருப்பதை அறிவியலும் மெய்ஞானமும் எப்படி ஒரே புள்ளியில இணைக்குது பாருங்க. விண்வெளியின் மையத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் ஆனந்த ரூபம். இதை கற்பனை செய்யும் போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. அதுதான் அந்த பாடலோட பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே மனதிற்குள் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நாம வருவோம். பசையறியா மனத்தவர்க்கும் பசை அறிவித்தருள பரிந்த நடத்தரசே என் பாட்டும் அணிந்தருளே அப்படிங்கிறாரு. இங்க நாம ஒரு முரணை பார்க்கணும். மேக்ரோ அளவிலான அந்த விண்வெளி பிரம்மாண்டம் எப்படி ஒரு தனி மனிதனின் சின்னஞ்சிறு மைக்ரோ உலகத்திற்குள் இறங்கி வருகிறது அப்படிங்கறது இந்த வரி விளக்குது. ஆமா, இங்க பசை அப்படின்னா ஈரம் அல்லது அன்புன்னு அர்த்தம். இத நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க சில நிலங்களை பார்த்திருப்பீங்க. பல வருடங்களா மழையே பெய்யாம பாளம் பாளமா வெடித்து போன வறண்ட நிலம். அந்த நிலத்துல நீங்க ஒரு குவளை தண்ணீரை கொட்டினால் அது உடனே அந்த நீரை ஈர்த்து கொள்ளாது. அந்த வறண்ட மேற்பரப்பு தண்ணீரை விலக்கி தள்ளும். சிறிது நேரம் கழிச்சுதான் அந்த ஈரம் உள்ளே இறங்கும். அருமையான ஒப்புமை. சில மனிதர்களின் மனமும் அப்படித்தான். வாழ்வில் சந்தித்த ஏமாற்றங்களால், வலிகளால், அன்பின் ஈரம் துளியும் இல்லாமல் வறண்டு ஒரு சினிசிசம் அப்படிங்கிற தடுப்புச் சுவரை எழுப்பி வச்சிருப்பாங்க. யார் அன்பை காட்டினாலும் சந்தேக கண்ணோடு தான் பாப்பாங்க. நவீன கால மனிதர்களின் மனநிலையை மிகச் சரியாக பிரதிபலிக்கும் விஷயம் இது. இந்த சினிசிசம் என்பது முதிர்ச்சி அல்ல, அது காயம்பட்ட மனதோட தற்காப்பு ஏற்பாடு. ஆமா, அந்த மனம் அன்பை ஈர்த்துக்கொள்ள மறுக்கும். இந்த பசையறியா மனம் எந்த ஒரு மென்மையான உணர்வையும் உள்ளே அனுமதிக்காது. ஆனா அந்த வறண்ட நிலத்துல தொடர்ந்து ஒரு மிதமான மழை பெய்து கொண்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த மண் மெல்ல மெல்ல நெகிழ்ந்து ஈரத்தை உள்ளே வாங்கி அதிலிருந்து ஒரு சின்ன பச்சை இலை தொழிற்கும். அதைவிட பெரிய அற்புதம் வேற என்ன இருக்க முடியும்? எதன் மீதும் அன்போ இரக்கமோ இல்லாத அந்த வறண்ட மனங்களில் கூட அன்பெனும் ஈரப்பசையை வரவழைத்து அருளும் அந்த பிரபஞ்ச சக்தியின் கருணையைத்தான் இங்கு வியக்கிறார். எவ்வளவு வறண்ட நிலமாக இருந்தாலும் அதை மலரச் செய்யும் ஒரு பிரபஞ்ச பெருமழை அப்படின்னு இத சொல்லலாம். அவர் பயன்படுத்தும் பரிந்த நடத்தரசே என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது பிரபஞ்சத்தின் ஓயாத சீரான கருணை நிரம்பிய இயக்கத்தை குறிக்கிறது. அந்த அதிர்வு எவ்வளவு இறுகிய மனதையும் என்றாவது ஒரு நாள் மென்மையாக்கிடும். இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அவ்வளவு பெரிய இறைவன் அல்லது அந்த பிரபஞ்ச சக்தி எதற்காக ஒரு சாதாரண மனிதனின் பாடலை ஒரு மாலையாக அணிந்து கொள்ளணும்? என் பாட்டும் அணிந்தருளே அப்படிங்கிற வரிய சொல்றீங்க. ஆமா, நான் பாடிய இந்த பாடலையும் நீ ஒரு மாலையாக அணிந்து கொள்னு கேக்குறார். இதன் மூலமா ஒரு முழுமையான சரணாகதியை அவர் வெளிப்படுத்துறாரா? சரணாகதி என்பதை விட இதை மனித அகங்காரத்தின் முழுமையான கரைதல், அதாவது டிசல்யூஷன் ஆஃப் ஈகோ அப்படின்னு சொல்லலாம். அகங்காரம் கரைதல் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? தொடக்கத்துல எந்த திசையும் தெரியாம திகைத்து நின்ற அந்த மனிதனை தெளிவு என்ற சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முனிவர்கள் வியக்கும் நிலைக்கு உயர்த்தி அவனது வறண்ட மனதிலும் அன்பை விதைத்தது அந்த பிரபஞ்ச சக்திதான். இவ்வளவு பெரிய மாற்றத்தை அனுபவித்த ஒரு மனிதன் திரும்ப அந்த இயற்கைக்கு என்ன கொடுக்க முடியும்? தன்னிடம் எந்த உலகாயத பொருளும் சொந்தமில்லை அப்படிங்கறத அந்த மனிதன் உணர்ந்துடுறான். அவனிடம் எஞ்சி இருப்பது அவனுடைய தூய்மையான உணர்வுகளும் அந்த வெளிப்பாடான சொற்களும் மட்டும்தான். ஓ, அதனாலதான் தன் பாட்டை அணிந்து கொள்ள சொல்றாரா? ஆமா, என் உயிரின் ஆழத்திலிருந்து பிறந்த இந்த உண்மையான சொற்களைத் தவிர உனக்கு காணிக்கையாக்க என்னிடம் வேறொன்றுமில்லை. நீ சூனிய வெளியை ஆடையாக அணிந்திருப்பவன், உனக்கு என் வார்த்தைகளை மாலையாக அணிவிக்கிறேன், ஏற்றுக்கொள் அப்படின்னு தன் இருப்பையே பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கும் நிலை இது. இது நிஜமாவே ஒரு அற்புதமான பயணம். நாம இன்று விவாதித்த இந்த ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் சுருக்கமா பார்த்தா பல விஷயங்கள் நமக்குள்ள தெளிவடையுது. ஆமா,
திசையறியாத குழப்பத்தில் தொடங்கி அருள்நிலையில் அமர்ந்து இறுதியா அந்த சரணாகதியை அடையும் பயணம். வாழ்க்கையில அடுத்தடி எங்க எடுத்து வைப்பதுன்னு தெரியாம அதிகப்படியான வாய்ப்புகளால் மூளை உறைந்து போய் திகைத்து நின்ற அந்த இருண்ட தொடக்கத்தை நினைத்து பாருங்க. அங்கிருந்து ஒரு புரிதல் நிகழ்ந்து தெளிவு என்னும் சிம்மாசனத்தில் நாம அமர்கிறோம். அந்த உயர்ந்த தெளிவை பார்த்து முனிவர்களுமே ஒத்திசைந்து வியந்து நிற்கிறாங்க. அப்புறம் அந்த தெளிவிற்கு காரணமான பிரபஞ்ச சக்தியின் பிரம்மாண்டம், அது எந்த மயக்கமும் அற்ற சார்பற்ற பேரறிவு, குளிர்ந்த விண்வெளியின் மையத்தில் துடிக்கும் ஒரு ஆனந்த ரூபம். இறுதியா நவீன வாழ்வின் காயங்களால் இறுகிப்போன மனித மனதிலும் அது இறங்கி வந்து அன்பை விதைக்கிறது. அந்த பேரன்பின் முன் அகங்காரம் கரைந்து தன் தூய்மையான படைப்பை சமர்ப்பிப்பதோடு இந்த பயணம் முழுமையடையுது. இத கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். கண்டிப்பா. உங்க வாழ்வில எப்போதாவது திகைப்போ அல்லது யாரை நம்புவது என்ற சினிசிசமோ உங்களை சூழ்ந்திருந்தால், அந்த உரைநிலையிலிருந்து உங்களை மீட்டு தெளிவின் சிம்மாசனத்தில் அமர வைக்கும் அந்த பிரபஞ்ச அதிர்வு உங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது என்பதை இது ஆழமா உணர்த்துது. இதைவிட சிறப்பா இந்த உளவியல் மற்றும் ஆன்மீக பயணத்தை தொகுக்க முடியாது. இது வெறும் பக்தி பாடல் அல்ல, மனித மனதின் இருளிலிருந்து அறிவின் உச்சத்தை தொடும் ஒரு உளவியல் வரைபடம் அப்படிங்கிறத நாம ஆழமா பார்த்திருக்கோம். உண்மைதான். விடை பெறுவதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். பாடல்ல நேரடியாக விவாதிக்கப்படாத, ஆனால் இதிலிருந்து எழும் ஒரு ஆழமான சிந்தனை இது. வள்ளலார் தனது பாட்டை அணிந்து கொள் என்று அந்த இறைவனிடம் கேட்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மயக்கமற்ற அறிவு என்றும் வான் நடுவே இருக்கும் இன்பம் என்றும் வர்ணிக்கப்படும் ஒரு எல்லையற்ற அரூப சக்தி, ஒரு சாதாரண மனிதனின் வார்த்தைகளே தனக்கு ஒரு அணிகலனாக எப்படி உடுத்திக் கொள்ள முடியும்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நம்முடைய தூய்மையான படைப்புகள் எப்படி இந்த பிரபஞ்சத்தையே அலங்கரிக்கும் ஆபரணங்களாக மாறுகின்றன? மனிதர்கள் தங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு உருவாக்கும் கலைகளும் சொற்களும் தான் பிரபஞ்சத்தின் உண்மையான ஆடைகளா? இதை நீங்க சற்று தனிமையில சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வில் சந்திப்போம்.